என்னதான் நீட் ஃபினிஷிங்ல பர்ஃபெக்டா நம்ம தச்சு கொடுத்தாலும் ஆர்டர்ஸே வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு தான் நான் யூடியூப் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிப் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுவும் ப்ளவுஸில் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வர்றது தான். அது எல்லா ப்ளவுஸுக்குமே அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 99% ஒரு பெரிய டெய்லராக வந்து நீங்கள் பர்ஃபெக்ஷன் அதில் கொடுக்க முடியும். அந்த டிப்பை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒரு டெய்லர் கடை இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்க டெய்லர்ஸ் எல்லாம். அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அந்த கடையில வந்து கொடுப்பாங்க. அப்ப எப்படி இருந்தது காலம்? ஊருக்கு ஒரு டெய்லர் கடை இல்ல 2 டெய்லர் கடை தான் இருக்கும். அதே மாதிரி தெருவுல வீட்டுல தைக்கிறாங்கன்னா அவங்க ரேரு. ஒரு ஊர்ல ஒருத்தவங்க தப்பாங்க இல்ல 2 பேர், இது மாதிரிதான் இருப்பாங்க. அப்போ நான் கத்துக்கிட்ட காலத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 2000 நான் கத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப 2000 வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு 4-5 தெருவுக்கு ஒரே ஒரு யாராச்சும் லேடி தப்பாங்க இல்ல ஒரு ஜென்ஸ் தப்பாங்க, அப்படித்தான் இருக்கும். நான் கத்துக்கும் பொழுது எங்க தெருவுல ஒரு அக்கா தான் இருந்தாங்க. அவங்க மேரேஜ் ஆக போகுதுங்கும் போது நான் வந்து கத்துக்கும் பொழுது மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து டெய்லரா ஆயிட்டேன் அந்த ஊர்ல. அப்போ என்னை வந்து டெய்லரே இல்ல டிமாண்டா இருக்கும் பொழுது நான் அரையும் குறையுமா தைக்கும் போது என்னை டெய்லரா ஆயிட்டாங்க. நான் தச்சுக்கிட்டே இருந்ததுனால தப்ப சரி பண்ணி வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன். அதனால நான் ஈஸியா வர முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. தெருவுக்கு ஒரு டெய்லர் இருக்கிறாங்க, ஊருக்கு ஒரு டெய்லர், 1000 டெய்லர் மேல இருக்காங்க. சோசியல் மீடியா திறந்தவங்க லட்சக்கணக்கான பேர் ஆன்லைன்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த காலம் ஆஃப்லைன்ல மட்டும்தான் இருந்துச்சு. இந்த காலம் ஆன்லைனா மாறிடுச்சு. உங்களை நீங்க ஆன்லைன் கஸ்டமர் தான் நீங்க வந்து இனிமே எடுக்கணும். ஆஃப்லைன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வேலைக்கே ஆகாது. அது அந்த காலம். நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங்ல வந்து நான் ஆஃப்லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்லைன்லயே எனக்கு கஸ்டமர் ஊர்லன்னு நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. ஆனா இப்போ டெக்னாலஜி வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியா தான் எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல தான் பண்றாங்க. நானே வந்து எம்ப்ராய்டரி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டர்ஸ் கம்மியா தான் வந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், உடனே எங்க ஊர்ல ஒரு செலிபிரிட்டிட்ட கொடுத்து ப்ரமோட் பண்ண சொன்னேன் இன்ஸ்டால. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் நானும் இன்ஸ்டாக்குள்ள போடும்போது எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம கடைக்கு வந்து ஊர்ல இருக்கிறவங்களாம் ஆஃப்லைன்ல கொடுத்தாங்க, வெளியூர்ல இருக்கிறவங்களாம் ஆன்லைன்ல கொடுத்தாங்க. இப்ப இன்னை வந்து இப்ப வெளிநாடு வரைக்கும் போய் எனக்கு அங்கிருந்து ஆர்டர்ஸ் எங்களுக்கு வருது. நேம் ஒர்க்கெல்லாம் முக்கியமாக வருது. ப்ளவுஸ்க்கும் நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் பிடிச்சி போய் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. எம்ப்ராய்டரி ஆகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ்ன்னு இருக்காங்க. ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி அவங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம்னு ஒன்று இருக்குது. அதனால் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி சமையல் இருக்குமா? இருக்காது. எல்லாருக்கும் ஒரு மாதிரியான கைவண்ணம் இருக்கும். அதே போலதான் டெய்லரிங் எல்லா தொழிலையுமே அவங்களுக்கு என்ன ஒரு தனித்துவம் இருக்கு. அப்படிங்கறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. ஆனா நீங்க ஊர்லயே உட்காந்துட்டு வெளிப்படுத்த முடியாது. இப்ப எல்லார் கையிலயும் மொபைல் தான். நீங்க என்னத்தான் ஆடு நீங்க ஊர்ல கொடுத்தாலும் யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. மொபைலை பார்த்துக்கிட்டே தான் போவாங்க ரோட்ல. அந்த மொபைல்ல தான் நீங்க ஆட் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 பேர் கஸ்டமர் கிடைப்பாங்க. இப்ப எனக்கு 2-3 நாளைக்கு வந்து ஒரு கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்தேன் சிஸ்டர், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி நான் டெய்லர் தான், எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தைக்கிறதுக்கு கொடுக்குறீங்களா, நான் தச்சு தரேன் டெய்லரா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஈரோடு அப்படின்னு சொன்னாங்க. ஈரோடுன்னா நான் நாகப்பட்டினத்துல இருக்கேன், எப்படி நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் சொன்னேன் எப்படி டெவலப் பண்ணணும். அவங்க சொன்னதுக்கு சொன்னாங்க, எங்க ஊர்ல வீட்டுக்கு வீடு டெய்லர்ஸா தான் இருக்காங்க, அதனால என்னால முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் இந்த வீடியோ பதிவு போடுறதுக்குமே அவங்களும் மெயின் காரணம். அதே மாதிரி கேரோலின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்காகவும் தான். அவங்களுக்கு வந்து மிஸ்டேக் அதிகமா வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்க என்ன மிஸ்டேக் வருதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்கு என்னால இப்படி பேசி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோல நான் வந்து எப்படி கட்டிங் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ எல்லாருக்குமே அவங்கள போல இருக்கிற எல்லாருக்காகவுமே ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன் சிஸ்டர். அப்புறம் வந்து
அவங்க இதே மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு டெய்லர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் ஈரோட்லன்னு சொன்னாங்க. அவங்க பேர் கேட்க மறந்துட்டேன். நான் அதைத்தான் இப்போ எல்லாரோட சூழ்நிலையுமே, வீட்டுக்கு வீடு டெய்லர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை டெய்லர்ஸ் இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நீங்க வெளிக்காட்டணும்னு நான் சொல்றேன். எனக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவம் இருந்ததுனாலதான் எனக்குன்னு கஸ்டமர் இருக்காங்க. அதே போல உங்களுக்கும் தனித்துவம்னு இருக்கு. அது என்ன, அது நீங்க வெளிப்படுத்துங்க. அதை நீங்க ஊர்ல வெளிப்படுத்த இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு டெக்னாலஜி வேற மாதிரி போயிட்டு, அதனால சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. ஒண்ணு இன்ஸ்டால போடுங்க, இல்ல யூடியூப்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல, எதுல வேணாலும் நீங்க போடுங்க. இன்னைக்கு ரீச் ஆகலனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா ரீச் ஆகும். உங்களுக்குன்னு உள்ள தனித்துவம் பிடிக்கிறவங்க கண்டிப்பா வருவாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு அவங்க கிட்ட. அந்த ஸ்பெஷல் பிடிச்சு போய் தான் அந்த விதத்துல அந்த கஸ்டமர் அவங்களுக்கு வராங்க. என்னட்ட ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்னட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் இன்னொருத்தவங்கள்ட்ட பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெவ்வேறு மாதிரியான ஸ்பெஷல் இருக்கும். டெய்லரிங் தொழில்னா அவங்க இந்த ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறது கிடையாது. அதுலயுமே தனித்துவம் தனித்தனியா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. மிஸ்டேக், காமனான மிஸ்டேக் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது ஈஸியா கத்துக்கலாம், தைக்க வந்துடும் உங்களுக்கு. நான் கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஆனா உங்களோட தனித்துவத்தை சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான டிப் சொல்றதா சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படின்னா, முக்கியமா பிளவுஸுக்கு லேடிஸ்ல ஷோல்டர் ஃபால்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுத்து இப்படி வலிஞ்சுக்கிட்டு வரும். அது முக்கியமா 99% எல்லா லேடிஸும் கம்ப்ளைண்ட் சொல்றது அதுதான். அதை முக்கியமா நீங்க கரெக்ட் பண்ணணும்னா 4 அதுல மிஸ்டேக்னாலதான் அது வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஹார்ம்கோல் ரவுண்ட் லூஸா இருந்தாலோ டைட்டா இருந்தாலோ, லூஸா இருந்தாலும் வரும். அதே போல 2வது டைட்டா இருந்துச்சுன்னா வரும். 3வது மார்பு சுற்றளவு லூஸா இருந்துச்சுன்னா வரும். 4வது ஷோல்டர் கழுத்து தைக்கக்குள்ள கண்டிப்பா எல்லா டெய்லர்ஸுமே இழுத்து தைச்சிருவாங்கன்னா நம்மளா இழுக்கிறது இல்ல, ஒரு 2 நூல் நம்ம தைக்கிறதுல இழுக்குப்பா வந்துரும். அந்த துணி கிளாத்தை நம்ம கையில தானே தொட்டு எடுக்கிறோம். அது கண்டிப்பா நீங்க என்னதான் பொத்தி அமைக்கி தைச்சாலும் லைட்டா இழுத்துக்கிட்டு வரும். எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லரா இருந்தாலும் ஒரு 2 நூல்னாவது இழுத்துக்கிட்டு வரும். அதனால கண்டிப்பா இந்த 4 மிஸ்டேக்னாலதான் அந்த ஷோல்டர் ஃபால் வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது 4த்தையுமே நீங்க கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எவரி பிளவுஸ்ல, எல்லா பிளவுஸ்லயுமே ஷோல்டர்ல ஒரு கிராஸ் 1/4 இன்ச்சு கட் பண்ணிட்டு நீங்க எல்லா பிளவுஸ்லயும் தைங்க. இந்த 4 மிஸ்டேக்ல கண்டிப்பா அது உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிடும். அந்த மத்த மிஸ்டேக் இருந்தாலும் இது கட் பண்றதுனால உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல டிப்ஸ் வேணும்னா எனக்கு எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருது, எது தெரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கண்டிப்பா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். கமெண்ட்டும் பண்ணி உங்களோட கருத்தை தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ப்ராய்டரிங் அண்ட் டெய்லரிங் ரெண்டுமே பண்றோம். விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டீடைல்ஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.